சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கூறி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம எடுக்கிற தலைப்பு எல்லாமே ஒரு முக்கியமான தலைப்பு தான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பாவங்களை குறித்து நம்ம வாசிக்க இருக்கிறோம். அதை விட முக்கியம் சோதனைகள் நமக்கு நேரிடுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நேரிடுகிற சோதனைகள் குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேருக்கு நமக்கே நிறைய கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் என்ன சொல்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை கொடுத்தார், ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுத்திருக்கார், நான் பாவம் செய்யறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறாரா? நிறைய பேர் நம்மளே ஒரு சில நேரத்துல புலம்பி இருக்கும். வேதாகமம் என்ன சொல்லுது? கர்த்தர் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரா வேணும்னே? நம்ம பாவத்துல விழ பண்றாரா? அதுதான் அவருடைய விருப்பமா? வேதாகமம் என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஒரு சில வசனங்களை நாம வாசிக்கலாம். அதாவது நிறைய நிறைய விஷயத்துல நம்ம தூண்டப்படுவோம். ஒரு சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்மள பாவத்துல தள்ளிடும், அக்னி கடல்ல தள்ளுற மாதிரி ஒரு விஷயங்களை நாம பண்ணுவோம். ஒரு சில காரியங்கள் தேவனே அலோவ் பண்றார். எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சோதனைகளை தேவன் அலோவ் பண்றார். ஒரு சில சோதனைகள் பாத்தீங்கன்னா மனுஷங்களாவே போய் தேடிக்கிறாங்க. அதுக்கு அந்த சோதனைகள் பாத்தீங்கன்னா கர்த்தரா கொடுக்கறது கிடையாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன கர்த்தரை சோதிச்சுட்டாரு, நான் கர்த்தரால் தான் பாவம் செஞ்சேன், என்ன இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை பண்ண வச்சதே அவர்னாலதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவர் மேல பழிய போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு பாத்தீங்கன்னா நல்லதே வைக்கிறார், கெட்டதே வைக்கிறார். ஆனா நாம எதை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல காரியங்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நல்ல காரியங்களை தேர்ந்தெடுத்தோம்னா அதுக்கேற்ற பலனை, ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவோம். கர்த்தர் நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார். தேர்ந்தெடுக்கிற ஃப்ரீடம், தேர்ந்தெடுக்கிற ஒரு சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வேணும்ட்டு நம்ம கெட்டதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு அவர் யோசிக்கல. அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு விஷயங்களை, நல்லதையும் கொடுத்திருக்கிறார், கெட்டதையும் கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல காரியங்களை நம்ம பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கும். இங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஆதாம் ஏவாள் கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு மனுஷனால பாத்தீங்கன்னா பாவமானது உண்டாச்சு. ஆதாம் ஏவாள் பாத்தீங்கன்னா, ஏவாளுக்கு ரெண்டு பேருக்குமே சொல்லிட்டாங்க, இந்த அந்த ஏதேன் தோட்டத்துல இருக்கிற எல்லா கனியும் நீங்க புசிக்கலாம், நடுமரத்து கனியை தவிர நீங்க சாகவே சாவீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. நடுமரத்து கனியை புசிச்சீங்கன்னா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அங்க பாத்தீங்கன்னா நல்லதையும் வைக்கிறார், கெட்டதையும் வைக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கர்த்தர் எப்பவுமே நமக்கு நல்லது மாத்திரமே கொடுக்க மாட்டார், நமக்கு கெட்டதையும் சேர்த்து கொடுப்பார். நம்ம எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத அவர் பாக்குறார். அப்ப எப்படி நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்க முடியும்? வெறும் நல்லது மட்டுமே நம்ம கொடுத்தாரு அப்படின்னா, நமக்கு ரெண்டு விஷயத்தையும் கொடுத்த அதை நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்? இக்கட்டான கஷ்டத்துல கூட நம்ம தேவனை விட்டு பின்வாங்காம இருக்கிறோமா, விசுவாசத்துல நம்ம நிலைச்சு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு தேர்வை அவர் வைக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா அவர் பொல்லாங்கனால அந்த நம்ம தேர்ந்தெடுக்கிற விஷயத்தினால நமக்கு கம்ப்ளீட்டா பாவம் உண்டாகும், நம்ம பாத்தீங்கன்னா அதனால மறிச்சு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கர்த்தர் கொடுக்குற சோதனை பாவத்துக்கு உண்டான சோதனை கிடையாது. நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு நிலைச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் டெஸ்ட் பண்ற. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஏவாளுக்கு உண்டான சோதனை கர்த்தரால் உண்டானது கிடையாது. கர்த்தர் கிளியரா சொல்லிட்டார், நடுமரத்து கனியை புசிக்காதீங்க. அவங்க கீழ்ப்படியில. யாருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. சாத்தான் எதை கொண்டு வந்தான்? மரணத்தை கொண்டு வந்தான். அதுக்கு முன்பாக மரணமே இல்லை. அவங்க தேவனுடைய கட்டளையை மீறி அவங்க பாவம் செஞ்சதுனால மாம்சத்தை நிச்சயம் அந்த கனியை புசிக்கும் போது 3 விதமான ஒரு விஷயத்தை நம்ம படிக்க முடியும். கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 விஷயம் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாவத்துல மூழ்கிடுவோம்,
மரணமானது நமக்கு கண்டிப்பா இருக்கும். ஏவாளானவங்க அவங்க எதனால வந்து பாத்தீங்கன்னா பலவீனமானாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாம்சத்தின் நிச்சயம் அந்த கனி ஜீவனத்தின் பெருமை. அந்த கனியை புசிச்சிங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு ஈக்குவலா இருக்கலாம், தேவனை மாதிரி நம்ம மாறலாம் அப்படின்ட்டு சாத்தான் அவங்கள வந்துட்டான். ஜீவனத்தின் பெருமை அதுதான். அதனால உலகத்துக்கு பாவமும் உண்டாச்சு, பாவத்தினால மரணமும் உண்டாச்சு. ஒரு சில வசனங்களை நம்ம வந்து வாசிக்கலாம். இந்த தலைப்பு நான் ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னா, ஒன்று கொரிந்தியர்ல நான் வந்து வாசிச்சுட்டு இருக்கும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 13 படி நம்ம வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 13 படி, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த வசனத்துல நாம ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். சோதனைகள் நம்ம வந்து யாக்கோபு 1ஆம் அதிகாரம், சரி இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதுல இருக்கிற வசனத்தை வாசிட்டு நம்ம இங்க வந்துடலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 13, சோதிக்கப்படுகிற எவனும், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 13, 14, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பாருங்க, இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 13ல நாம வந்து என்ன வாசிச்சோம்? தேவன் சோதனையை கொண்டு வருகிறார், தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். பாருங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சோதனைகளை நமக்கு வந்து கொடுக்கல, அவர் வந்து அலோவ் பண்றார். அது அனுமதி, அந்த அப்படிப்பட்ட ஒரு சோதனையில அவர் வந்து அனுமதிக்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு சோதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய விசுவாசத்துல நம்ம எந்த அளவுக்கு உறுதியா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சோதனை வைக்கிறார். ஆனா அவர் கொடுக்கிற சோதனை வந்து பாத்தீங்கன்னா நம்மள பாவத்துல கொண்டு போய் விழ பண்ணிடும், நம்மள வந்து நரகத்துல கொண்டு போய் விழ பண்ணிடும், நம்மள அக்னியில கொண்டு போய் விழ பண்ணிடும். அப்படிப்பட்ட ஒரு சோதனையை நமக்கு கொடுக்க மாட்டார். நம்மளுடைய விசுவாசத்தை பரீட்சை பண்ற சோதனையை மாத்திரம்தான் தேவன் கொடுப்பார். ஆனா யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 13, 14 படி மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு சோதனைக்கு உட்படுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவத்துக்கு உண்டான சோதனைகளை உட்படுறான். அந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா மரணத்துக்கு ஏதுவான ஒரு விஷயமா இருக்கும். அது அவனுடைய சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அதான் சோதிக்கப்படுகிறவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு விஷயங்களை படிச்சோம். கண்களின் இச்சை, பார்க்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கணும். கெட்ட காரியங்களை பார்க்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவன் நமக்கு கொடுக்கல, மனுஷனா தேடி போய் பார்க்கிறான். அதனால அவனுடைய ஆத்மாவை கெடுத்துக்கிறான். கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், பார்க்கிற எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கணும், சாப்பிடணும், நம்மளுடைய உடம்புக்கு எடுத்துக்கணும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேடு உண்டாக்கணும், நரகத்துக்கு போகணும், இந்த மாதிரியான ஒரு காரியங்களை மனுஷனே உண்டு பண்ணிக்கிறான். ஜீவனத்தின் பெருமை, ப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, தான் தான் எல்லாம் அப்படின்ட்டு தேவனுக்கு ஈக்குவலா நினைக்கிறது. மொத்தவங்க எல்லாருமே எனக்கு கீழே தான், நான் எப்பவுமே ஒரு பெரிய அதிகாரியா தான், சர்வதிகாரியா தான் நான் இருப்பேன், எப்பவுமே பெருமையா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவன் உண்டு பண்ணல. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மனுஷன் உண்டு பண்ணிக்கிறான். தேவன் உண்டு பண்ணிக்கிற சோதனை இப்படி இருக்காது. மனுஷனா நாமளா போயிட்டு அப்படிப்பட்ட ஒரு வலையில சிக்கிக்கிறேன். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நான் எனக்கு காசு நிறைய பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், நான் வந்து பெரிய ஆளா ஆகணும்.
நிறைய விஷயங்களை நாம் வந்து இதனாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம். அப்புறம் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கர்த்தர் மேல பழிய போடுறது. பண்ண தப்பது எல்லாமே நாம. கர்த்தர் நமக்கு நல்லதையும் கொடுத்திருக்கிறார், கெட்டதையும் கொடுத்திருக்கிறார். ஏவலை போல நம்ம வந்து கெட்டதை தேர்ந்தெடுத்தோம்னா தேவன் மேல பழிய போட முடியுமா? பழி போட முடியாது. இந்த யாக்கோபு 1:14 அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். சோ தேவன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆவிக்குரிய ரீதியிலே தான் நம்ம வந்து சோதிப்பார். உதாரணத்துக்கு ஆபிரகாம் எடுத்துக்கலாம். ஆபிரகாம் வந்து எந்த அளவுக்கு தேவன் இடத்துல விசுவாசமா இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு தேவன் சோதிச்சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவன் நரகத்துக்கு போகணும், பாவம் அடையணும் அப்படின்ட்டு தேவன் வந்து சோதிக்கல. சோ இங்க வந்து அந்த தேவன் கொடுக்கிற சோதனை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கு, நம்ம தேவன் இடத்துல அதிக அளவு நம்ம வந்து விசுவாசம் வச்சிருக்கோமா அப்படிங்கிற விதத்துல தேவன் வந்து சோதிப்பார். ஆனா மனுஷன் கெட்டு போகணும், அவனுடைய ஆத்மா நரகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல துவண்டு போயிடுவான், ஏமாந்து போயிடுவான், சோதிக்கப்பட்டுருவான், விழுந்து போயிடுவான். நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே நிறைய விஷயத்துல நம்ம அப்படிதான் இருக்கோம். யாருமே அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஏசு கிறிஸ்துக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் வந்தது. 1 யோவான் 2:16 ஏனெனில் 1 யோவான் 2:16 ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். நல்லா யோசிச்சுக்கோங்க, நமக்கு வர கஷ்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரால் உண்டானது கிடையாது, பிதாவினால் உண்டானது கிடையாது. பணத்து மேல ஆசை வைக்கிறோம். கர்த்தர் வந்து நமக்கு கிளியரா சொல்லிட்டாரு, பொருளாசையை நீங்க வைக்காதீங்க அப்படின்ட்டு. விக்கிரகாராதனையான பொருளாசையை நீங்க எடுத்து போடுங்க அப்படின்ற. பொருளாசையை விக்கிரகாராதனைக்கு ஒப்பிடுகிறார். ஒப்பிடல, பொருளாசை வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகாராதனை தான். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் வந்து கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறாரா? இந்த வானத்தின் பூமியும் படிக்கும் போது இப்படிப்பட்ட இச்சைகளை சேர்த்து அவர் உண்டாக்குகிறாரா? கண்டிப்பா கிடையாது. இந்த வசனம் பொய்யாயிடுமே. இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை அவர் உண்டு பண்ணாருன்னா, அவர் உண்டு பண்ணியிருந்தாருன்னா இது தேவனுடைய வசனமா இருக்கு. அது வந்து பொய்யாயிடுமே. தேவன் பொய்யா சொல்வார்? கண்டிப்பா இல்லை. மனுஷன் தான் பொய் சொல்லுவான், கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். சோ இப்படிப்பட்ட ஒரு காம விக்கிரமான வேசித்தனமான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களா ஒரு தேடி போய் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். அவனுடைய ஆத்மாவை திருப்தி படுத்துறதுக்கு ஏதுவான ஒரு விஷயத்தை அவன் வந்து தேர்ந்தெடுத்திருக்கான். சாத்தானால இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நாம வந்து கர்த்தர் நமக்கு நல்லதையும் வச்சிருக்கிறார், கெட்டதையும் வச்சிருக்கிறார். நாம வந்து எதை நம்ம தேர்ந்தெடுக்கணும்? நல்லதை தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு தெரியலையா? எனக்கு எது நல்லதுங்கிறது உங்களுக்கு தெரியலையா? தேவனிடத்துல கேளுங்க, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. நான் கூட நிறைய தடவை இந்த சிச்சுவேஷன்ல நான் வந்து மாட்டிருக்கேன். எனக்கு எது நல்லது, எதை சூஸ் பண்றதுன்னே தெரியல பிதாவே. எனக்கு தேவையான ஞானத்தை, அறிவியும் புத்தியை தாருங்க. எனக்கு நல்ல ஒரு ஆலோசனையை தாருங்க. நான் எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு வழியை காண்பிப்பார். பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா நம்மளை வழி நடத்துவார், பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். யாக்கோபுல நம்ம படிச்ச அந்த வசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அழிவை உண்டு பண்ணும், நித்திய ஜீவனை உண்டு பண்ணாது, ஆக்கினை தீர்ப்பு உண்டு பண்ணும். அதே யாக்கோபு 1:2 வாசிக்கலாம். சகோதரி, நீங்கள் பலவிதமான சோதனைகள் தரப்படும் போது விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இங்க வந்து பாத்தீங்கன்னா, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து
அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் அப்படின்ட்டு நம்ம வந்து வாசிக்கிறோம். நமக்கு சோதனை வருகிறது அவசியம். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சோதனையானது வருவது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா நீங்க சோதிக்கவே படல அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு தேவனிடத்துல விசுவாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரியாதுல்ல. நம்ம உலக ரீதியாவே நிறைய எக்ஸாம் எழுதுறோம், டெஸ்ட் எழுதுறோம். எதற்காக அதை வைக்கிறாங்க? நம்ம எந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்துல ஞானம் உள்ளவர்களா இருக்கிறோம், படிக்கிற விஷயத்துல ஞானம் உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க டெஸ்ட் பண்றாங்க. அதே போல நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவனிடத்துல விசுவாசமா இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை சோதிக்கிறதுக்கு அலோவ் பண்றார். அதனால அவர் கொடுக்குற அந்த சோதனைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பாவத்துக்கு உட்படுத்தார். நம்ம எந்த அளவுக்கு விசுவாசத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து அவர் வந்து டெஸ்ட் பண்றாரு. நமக்கு சின்னதா ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம தேவன் விட்டு பின்வாங்குறோம். நமக்கு கோபம் வருது, யாரையாச்சும் திட்டிடுறோம், அசிங்கமா பேசிடுறோம், கையோங்கிடுறோம், பொய் சொல்றோம். இன்னும் நிறைய பேர் கொலை பண்றாங்க, நிறைய விஷயம் கேடுள்ள காரியங்களை செய்யறாங்க. மனசுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வஞ்சிக்கிறாங்க, பொறாமை கொள்றாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். அதை விட்டுட்டு நம்மளை யாராச்சும் ஒருத்தவங்க நிந்திக்கிறாங்க அப்படின்னா நாம அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பேசாம அவர்கள் இடத்துல அன்பா இருக்கிறது எவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு விஷயம். இது கஷ்டமான ஒரு விஷயமா தான் தெரியும். ஒருத்தர் திடீர்னு என்கிட்ட வந்து ரொம்ப பகை உள்ளவரா இருந்து அவர் என் இடத்துல திட்டினாருனாலும் சரி, நடிச்சாலும் சரி, அவரிடத்துல நான் எப்படிங்க பிரதர் போய் அன்பா இருக்கிறது? அவர் எப்பவுமே என்னை வந்து கேவலமா மத்தவங்க இடத்துல பேசுறாரு. அவர் இடத்துல போயிட்டு நான் எப்படிங்க பிரதர் அன்பு கூறுறது? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க யாரு என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்க பழகணும். அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, தாய் தகப்பன்மாரா இருந்தாலும் சரி, யாரு என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்க பழகுங்க, அன்பாயிருங்க. இதுதான் வந்து தேவனிடத்துல நீங்க வைத்திருக்கிற ஒரு விசுவாசம். நமக்கு வேலையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதா, அந்த மாதிரியான கஷ்டத்துக்கு கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொண்டு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம எந்த அளவுக்கு தேவனிடத்துல விசுவாசமா இருக்கோம் அப்படிங்கிறத அவரை டெஸ்ட் பண்ற. கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நமக்கு கொடுக்கும்போது அதுல நாம வந்து பாத்தீங்கன்னா விழுந்து போறோமா? உதாரணத்துக்கு ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன், இந்த பைபிள் எல்லாம் இல்ல. ஒருத்தர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கணும் அப்படின்னா அவர் பொய் சொல்லி ஆகும். பொய் சொன்னாதான் அப்படிப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட் அவருக்கு கிடைக்கும். உலக ரீதியான மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய வசனத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களுடைய ஜீவியம் பூமியில நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்லுவாங்க. பொய் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கான்ட்ராக்டை எடுப்பாங்க. இதே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வருது. பொய் சொன்னாதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட் நமக்கு கையில கிடைக்கும். நாமளும் வந்து பாத்தீங்கன்னா பணக்காரன் ஆகலாம், நல்ல ஒரு காசு சம்பாதிக்கலாம். கடவுளுடைய வசனத்தை நம்ம வந்து கேட்டோம், நம்ம வந்து அதன்படி கேட்கல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கல அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய விசுவாசமானது குறையப்படும். எனக்கு இந்த கான்ட்ராக்ட் போச்சுனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன். அதுதான் நாம தேவனிடத்துல வைத்திருக்கிற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்துல அந்த டைம்ல தான் நம்ம ஜெயிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் நமக்கு நடந்திருக்கும். சின்னதாகவும் ஒரு பொய் சொல்லக்கூடாது, பெருசாவும் ஒரு பொய் சொல்லக்கூடாது. உள்ளதப்படி நம்ம வந்து பேச பழகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பிள்ளைகளும் அதை பார்த்து வளரும். பொய் சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு காரியங்கள் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. பொய் சொல்றது விஷயத்துக்காக தான் மட்டும்தான் நினைச்சுக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள், சோதனைகள் நமக்கு வந்திருக்கு. அந்த சோதனைகள் இருந்து நம்ம வந்து விடுபட வேண்டியது அவசியமாக இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 22:1 ஆபிரகாமுக்கு வந்து என்ன சோதனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், 75வது வயசுல தேவன் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்ட்டு. 75 வயசு வரைக்கும் உனக்கு குழந்தையே இல்லை,
அவர் சொல்லி 25 வருஷம் கூட கடந்துருச்சு, அப்பவும் அவனுக்கு குழந்தை இல்லை. இருந்தாலும் ஆபிரகாம் வந்து தேவனிடத்துல விசுவாசமா இருந்தான். கர்த்தர் எனக்கு வந்து கொடுக்குறேன்னு ஒரு விஷயத்த சொன்னாருன்னா அவர் எனக்கு கண்டிப்பா கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட இருந்தான். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கும்? நமக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா அதுக்கு அடுத்த நாளே அதனுடைய பலனை வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம ஜெபிக்கிறோம், இம்மிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதற்கு உண்டான பலன் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். இந்த ஆபிரகாம் 22ஆம் அதிகாரம் வசனம் 1, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமை என்றவர், அவன் இதோ அடியேன் என்றான். இங்க பாருங்க, கர்த்தர் சோதிக்கிறார். நம்ம 1 கொரிந்தியர் அந்த 10ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து வாசிக்கும் பொழுது அவர் வந்து ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 13 நம்ம வந்து வாசிக்கும் பொழுது 13-14 வாசிக்கும் பொழுது அவர் யாரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அப்படிங்கறத வாசிச்சோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம பொல்லாங்கினால் அவர் சோதிக்கல. ஆபிரகாமுக்கு வந்து பாவம் உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சோதிக்கல. இந்த சோதனையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மாரல் டெம்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தேவன் வந்து சோதிக்கிறார். அந்த சோதனையில அவனும் ஜெயிக்கிறான். கர்த்தர் பிதாவாகிய தேவன் அவனுக்கு சொன்ன மாதிரியே 100வது வயசுல அருமையான ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அவனுக்கும் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு அருமையான ஒரு குழந்தையை கொடுக்கிறார். சோ நமக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பின்னடைவு ஆகக்கூடாது. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 2, தேவனாகிய கர்த்தர் உன்னை தூய்மைப்படுத்தும் நிற்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ள மாட்டாயோ என்று அவனை போதித்து உன் எழுதி செய்வதை நீ அறிவுறுத்தும் உன்னை இந்த 40 வருஷங்களும் ஆந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. பாருங்க, பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை மோசேவை கொண்டு வழிநடத்தி வரும்போது, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வழிநடத்தி வரும்போது அந்த மக்களை வந்து அவர் சோதிக்கிறார். பொல்லாங்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அவர்கள் எந்த அளவுக்கு தேவன் இடத்துல பற்றுதலா இருக்கிறாங்க, விசுவாசமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக சோதிக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. சோ இங்க வந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களை சோதித்த அதே தேவன் இப்ப நம்ம கூட இருக்கிறார். சோ நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறத்துக்கு, முக்கியமா ஆவிக்குரிய ரீதியில முன்னேறத்துக்கு கர்த்தர் நமக்கு பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்தாலும் அந்த சோதனையோடு அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு, அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 13 கூட நம்ம வந்து வாசிக்கிறோம். அவர் சோதனையை மட்டும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டார், அந்த சோதனையில இருந்து எப்படி விடுபடுறோம் அப்படிங்கிற ஒரு வழியும் வந்து அவர் வந்து நமக்கு காண்பிக்கிறவரா இருக்கிறார். நம்ம வந்து சோர்ந்து போயிடாதீங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எக்கச்சக்க கஷ்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள் அதிகமா வரும். மற்றவர்களை காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அதுவும் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய உபதேசத்துல யார் வந்து கீழ்ப்படிஞ்சு நடக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு கஷ்டம் வரும். பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இதனால வந்து பாத்தீங்கன்னா சோர்ந்து போயிருந்தாலும் அவர்கள் மீண்டு எழுந்து இருக்கிறார்கள். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 6-7. இதிலே நீங்கள் மிகவும் வருத்தப்படுவீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளே துக்கப்படுவீர்கள். அறிந்து போகிற பொன் அக்கினியாலே போதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேறப்பெறுகிற உங்கள் விசுவாசம் போதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு பூச்சியும் தரமும் மகிழும் உண்டாக காட்டணும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்றாங்க பாருங்க, துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். நம்ம வந்து இங்க வந்து சந்தோஷப்பட வேண்டியது அவசியம்ட்டு நான் இங்க வந்து சொல்லல. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க நம்ம வந்து இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம்.
அவசியம் அப்படின்னா இது வந்து ஆப்ஷனல் கிடையாது. ஆப்ஷனல் அப்படின்னா இது வந்து வந்தாலும் வரலாம், வரக்காட்டியும் போகலாம் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு துன்பங்கள் வர வேண்டியது அவசியம் தான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க, மற்ற தெய்வங்களும் அவங்கவுங்க ஜாலியா வணங்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஜீவனுள்ள தேவனை நான் வணங்கும் போது எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடக்குது? ஏன் மத்தவங்க எல்லாருமே என் கண்ணு முன்னாடியே நல்லா வளர்ந்துகிட்டு இருக்காங்களே. பொறாமை கொள்ளாதீங்க. அந்த இடத்துலயும் நீங்க வந்து என்னன்னா ஒரு பொறாமை, உச்சரிப்பு, கோவம் இதெல்லாம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாம்சத்துக்குரிய ஒரு விஷயங்கள். நம்ம யாரை குறிச்சு நம்ம வந்து பொறாமைப்படக்கூடாது. மத்தவங்க முன்னேறாங்களா, முன்னேறட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். அவர்களுக்காக நம்ம வந்து சந்தோஷம் தான் படணும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரா அதை குறித்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். நம்ம இப்போ ஜீவனுள்ள ஜீவனோடு இருக்கிறோமா, சந்தோஷமா இருக்கோமா, அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். மற்றவங்களுக்கு அது இல்லையே, இது மற்றவங்களுக்கு அது இருக்கே, எனக்கு இது இல்லையே, அது குறித்து நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. அது 7வது வசனம் தான் முக்கியமான வசனம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. இந்த ஒரு வசனத்தை நான் வந்து கேள்வியில ஆட் பண்ணல. தங்கத்தை விட அதிக விசேஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு நான் வந்து ஆட் பண்ணல. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசம். நாம கர்த்தரிடத்துல வைத்திருக்கிற விசுவாசம் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தை விட, இந்த பூமி உங்களுக்கே தெரியும் தங்க விலை எந்த அளவுக்கு ஏறிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தங்கத்தை விட அதிகமான விலையேற பெற்றதா இருக்கிறது நம்ம தேவனிடத்துல, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வைத்திருக்கிற ஒரு விசுவாசம். எனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பி, அதாவது நம்ம பார்க்கிறோம் அதனால விசுவாசம் பண்றோம் அப்படிங்கிறது இல்லாம, நம்ம காணாத ஒரு விஷயத்த குறித்து நம்ம வந்து விசுவாசமா இருக்கும். நம்ம தேவனை கண்ணால பார்த்ததில்லை, இயேசு கிறிஸ்துவ கண்ணால பார்த்ததில்லை, பரலோக ராஜ்யத்தை கண்ணால பார்த்ததில்லை. இருந்தாலும் நாம வந்து பாத்தீங்கன்னா விசுவாசிக்கிறோம். ஒரு காலகட்டத்துல கர்த்தர் எனக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார், நான் அவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்தா எனக்கு அவர் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். நீங்க பார்க்கிற ஒரு விஷயத்துல விசுவாசம் வச்சு என்ன பிரயோஜனம்? அது விசுவாசமே கிடையாது. காணாதவைகளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு அதனால அதுல வந்து நம்ம விசுவாசிக்கிறோம். எபிரேயர்ல கூட 12ஆம் அதிகாரத்துல கூட விசுவாசத்துக்கு கிளியரா டெபினேஷன் கொடுத்திருக்காங்க. அது கூட நம்ம வந்து வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. பாருங்க, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நம்ம கூட வாசிக்கிறோம்ல, காணப்படாதவைகள் நித்தியமானவைகள், காணப்படுகிறவைகளோ அநித்தியமானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 7 படி, அழிந்து போகிற, அதாவது பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ ஒரு காலகட்டத்துல அழிஞ்சு போயிடும். இருந்தாலும் அந்த பொண்ணை வந்து அக்னியினால சோதிக்கப்படும் போதுதான் அது எந்த அளவுக்கு அதோட வேல்யூ வந்து தெரியும். நான் ஒரு சில இடத்துல ஆங்கில வார்த்தைகள் நான் வந்து உபயோகிக்கிறேன். அது எனக்கு ஒரு சில நேரத்துல தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல, ஸோ மன்னிச்சிடுங்க. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதாவது அழிந்து போகிற பொண்ணே வந்து பாத்தீங்கன்னா அக்னியினால சோதிக்கப்படும் போது அதை விட விலையேற பெற்ற நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பொண்ணுக்கு இந்த பூமியில இருக்கும் பொழுது பொண்ணுக்கு இம்மிடியேட்டா வேல்யூ இருக்கு. பொண்ணுன்னா என்ன சொல்றது? நான் கோல்டு சொல்றேன். நம்மளுடைய விசுவாசம் வந்து நம்மளுடைய அதுக்கு உண்டான மதிப்பு இப்ப தெரியாது. நல்லா யோசிச்சுக்கோங்க. நாம தேவனிடத்துல வைத்திருக்கிற விசுவாசத்தினுடைய மதிப்பு கோல்டை கம்பேர் பண்ணும்போது இப்ப தெரியாது. ஆனா எப்ப தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையின் போது. அதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எது? நாம தேவனிடத்துல வைத்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். நீ விசுவாசிப்பையானால் தேவனுடைய மகிமையை காண்பாய் எழுதியிருக்கேன். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் என்னிடத்துல பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு வருவாங்க. அவர்களிடத்துல நான் சொல்லுகிற ஒரே விஷயம், நீங்கள் விசுவாசிப்பியானால் தேவனுடைய மகிமையை காணும். நீங்க ஜெபிக்க என்னிடத்துல கேட்கும் பொழுது உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை கொடுப்பார்.
நான் வேண்டிக் கொள்கிற எல்லாமே எனக்கு கர்த்தர் கிடைக்க பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நம்ம தேவனிடத்துல கேட்கணும், ஜெபிக்கணும். எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து மாத்தாள் கிட்ட சொல்வார், நீ விசுவாசிப்பையான தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். பிணியாளிகள்னா என்ன? நோயாளிகள். எனக்கு பிரதர் கஷ்டமா இருக்குங்க பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். இந்த ஜெபத்தின் மூலியமாக கர்த்தர் எனக்கு நான் கேட்கிற எல்லா காரியங்களும் எனக்கு கிடைக்க பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால நாம் பிதாவின் இடத்துல என்ன கேட்டாலும் அவர் நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாம்ச ரீதியான இச்சையினால சிக்குண்டு சோதிக்கப்பட்டு பாவத்துல விழுந்து போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை குறித்து நம்ம வந்து வாசிக்கலாம். இது வந்து தேவனா கொடுக்கிற சோதனைகள் கிடையாது. இப்ப நான் சொல்ல போற ஒரு சில காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவனால் கொடுக்கிற சோதனை கிடையாது. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சையினால இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுறாங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1-6 கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 வாசிக்கலாம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்ரீயான் அவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிகிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மரணமே இல்லை. மரணம் எப்ப வந்தது அப்படின்னா, மரணம் எப்போ வந்து தூங்கிட்டு இருந்த மரணத்தை எழுப்பி விட்டதே ஏவாள் தான், ஆதாம் தான். நல்லா தூங்கிட்டு இருந்த, ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த மரணத்தை தட்டி உயிர்ப்பித்ததே யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏவாள், ஆதாம் ஏவாள். அதுக்கு முன்பாக கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கு நல்லதை கொடுத்திருக்கிறார். ஆனா மனுஷன் தேர்ந்தெடுத்தது என்ன? கெட்ட காரியங்கள். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார், நல்லதையும் கொடுத்திருக்கிறார், கெட்டதையும் கொடுக்கிறார். ஆனா நம்ம வந்து இதுல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோம் கெட்ட காரியங்கள்ல, கெட்ட நண்பர்களுடன், கெட்ட பழக்க வழக்கத்தை நம்ம வந்து வச்சிருக்கோம். காலையில எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்கும். அதுவும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறது இன்னும் அதை விட கஷ்டமான ஒரு காரியம். அதே நீங்க கஷ்டமா பாக்குறீங்க. உங்க நல்லதுக்காக பாருங்க, நம்ம நல்லதுக்காக பாருங்க, நம்மளுடைய குடும்பம் நல்லதுக்காக பாருங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், என் உடம்பு வந்து இந்த ஒரு லைஃப் தான். எனக்கு கேட்டா சொல்லுவாங்க, இந்த ஒரு லைஃப் தானேப்பா, இந்த ஒரு லைஃப் தான் உனக்கு இருக்கு, அது வரைக்கும் நீ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நீ வந்து கண்ணை மூடிடு. அப்படி கிடையாது, கிறிஸ்துவர்களுக்கு அப்படி கிடையாது. நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய்யான வாழ்க்கை, ஒரு டெம்பரரி, ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. நமக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை குறித்து நம்ம வந்து யோசிக்கணும். கஷ்டப்படுங்க, கஷ்டப்பட்டாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். நித்திய ஜீவனை நம்ம வந்து பெற முடியும். இங்க வந்து ஏவாள் வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுறாங்க. இதனால பாவமானது பிறக்கப்பட்டது. அந்த பாவத்தை யார் ஜெயித்தார் அப்படின்னா, அந்த மரணத்தை யார் வீழ்த்தினார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் இது வரைக்குமே. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். ஒரு பாவத்தை குறித்து நம்ம வந்து வாசிக்கலாம். இங்க காயினும் வந்து பாத்தீங்கன்னா சோதிக்கப்படுகிறான். இந்த சோதனை வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பாவமானது பிறப்பிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 5-8. இங்க வந்து பாத்தீங்கன்னா காயின் வந்து தன்னுடைய சகோதரனை ஆபேலை வந்து பாத்தீங்கன்னா கொலை செஞ்சு போடுறான்.
இந்த சோதனையை வந்து தேவன் கொடுக்கறது கிடையாது. இதுக்கு முன்னாடி உள்ள சோதனையை கூட வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் கொடுக்கலாங்க. வந்து சாத்தான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏவால சோதிச்சான். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம் வசனம் 5-8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது தேவன் வந்து காயினுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொடுக்கல. ஆபேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து ஆசீர்வதித்தார். ஏன் அப்படின்னா அவனுடைய இருதயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமுள்ள ஒரு இருதயமா இருந்தது. காயினுடைய இருதயம் அப்படி இல்லை, தேவனுக்கு விரோதமாக இருந்தது. காயின் வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டு வந்து காணிக்கையை கொடுத்தான். தேவனை வந்து அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளல. அவனுடைய இருதயத்தின் நினைவுகளை கூட அறிஞ்சிருக்கிறார். ஆனா அதனால அவனுடைய காணிக்கை அவர் வந்து ஏற்றுக்கொள்ளல. அவன் வந்து கோவப்படுறான், பொறாமப்படுறான். அந்த பொறாமையினால என்ன நடக்குது, அந்த கோபத்தினால என்ன நடக்குது, அவன் பாவம் செய்யறான். நாமளும் நிறைய இடத்துல யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா சொல்றன்னு கோவம் வந்துடும். நம்ம கோவத்துல என்ன பண்றோங்கிறதே நமக்கு தெரியாது. காட்டுத்தனமா நம்ம பேசிடுறோம், கையோங்கிடுறோம். அதனால என்ன நடக்குது, பாவம் தான். இது தேவன் நமக்கு கொடுக்கலையே, இப்படிப்பட்ட ஒரு சோதனையை கர்த்தர் நமக்கு கொடுக்கலையே. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, பொறாமை. இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் நமக்கு வந்து இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம், இப்படிப்பட்ட ஒரு பாவங்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரால் வந்து நடக்கல. இப்படிப்பட்ட ஒரு பாவங்கள் வந்து பாத்தீங்கன்னா மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவங்களா இருக்கு. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். இங்க தாவீது வந்து தேவன் சோதிக்கல, தாவீதை வந்து அவனாவே போயிட்டு சோதனைக்குள்ள அகப்பட்டுறான். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் வசனம் 2-4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் வசனம் 2-4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, தாவீது வந்து பாத்தீங்கன்னா பத்சேபால் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு புருஷனுடைய மனைவியின் இடத்துல அவன் வந்து பிரவேசிக்கிறான். அது வந்து நியாயப்பிரமாணத்துல பிறனுடைய மனைவியை நீ வந்து இச்சையாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை தாண்டி தேவனுடைய கட்டளையை தாண்டி அவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை வந்து அவன் செய்யறான். கீழ்ப்படியில, கர்த்தருக்கு உண்மையா இல்லை, எல்லாமே தெரிஞ்சு அவன் வந்து பாவம் செய்யறான். சோ பத்சேபாவின் இடத்துல அவன் வந்து பிரவேசிக்கிறான். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பத்சேபா வந்து உரியாவினுடைய மனைவியா இருக்கிறாங்க, வேற ஒருத்தவங்களோட மனைவியா இருக்காங்க. இந்த 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் வசனம் 2-4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சையில வரும். இந்த மாதிரியான விஷயங்களை பண்றவங்க கண்டிப்பா பாவத்துல சிக்குவாங்க. அவங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு தான் இருக்கு. ஆனாலும் தாவீது மனம் திரும்புறான். அவன் பண்ற தப்பு வந்து எப்போ உணர்றான் அப்படின்னா, அனனியா என்னும் தீர்க்கதரிசி வராரு. பிதாவாகிய தேவன் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி மூலியமா தாவீது தாம் பண்ணது தப்புங்கிறத உணர்த்துறாரு. தாவனுடைய அந்த பாவத்தினால பிறந்த குழந்தைய தேவன் அடிக்கிறார். அதன் மூலியமாக தாவீது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அவன் பண்ண தப்பு உணர்றான். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அவன் மனம் திரும்பி தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டதுனால அப்படிப்பட்ட ஒரு மரணத்துல இருந்து அவன் விடுபடுறான். ஆனா இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் அடையல. அதனால அவனுக்கு மரணம் ஏற்பட்டது. பேதுரு கூட வந்து பாத்தீங்கன்னா பயத்தினால, பயமும் நமக்கு வந்து இருக்கக்கூடாது. நம்ம நேர்மையா நடக்கும்போது நம்ம யாருக்குமே பயப்படக்கூடாது. உண்மையை பேசும்போது நம்ம யாருக்குமே பயப்படக்கூடாது. ஆனா பேதுரு வந்து பயந்துட்டான், இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சுட்டான். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாவத்துக்கு உண்டான ஒரு விஷயங்கள் தான். இருந்தாலும் இந்த சோதனை வந்து கர்த்தர் கொண்டு வரல, அவனாவே கொண்டு போய் சிக்கிக்கிட்டான். இருந்தாலும் அவனுடைய விசுவாசம் வந்து பாத்தீங்கன்னா விழுந்து போச்சு. அவனும் வந்து சோதிக்கப்பட்டான். இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த அவர் காட்டி கொடுக்க போறதுக்கு முன்பாக சொல்லிட்டார், உனக்காக நான் வந்து பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு. அவர் வேண்டிக் கொண்டது நிமித்தமாக பேதுரு ஆனவர் மனம் திரும்புகிறார். மனம் திரும்பி நான் பண்ணது தப்புங்கிறத ஒத்துக்கிறேன். அதன் பிறகு அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தாலும், பேதுரும் யோவானும் ஒரு காலகட்டத்துல வந்து சோதிக்கப்படுகிறார்கள்.
வாசிக்கலாம். லூக்கா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சான் பேதுரு. ஆனா திரும்ப அவன் அதே தப்பு பண்ணல. லூக்கா 22ஆம் அதிகாரம் அவனுக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது, மறுபடியும் இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கிறதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷன் வருது. ஆனா அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து அவன் மறுதளிக்காம இன்னும் அதிகமா இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான். லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 54 இருந்து 62 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியர்கள் வீட்டில் கொண்டு போய்விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே சென்றார். அவர்கள் குற்றத்தின் அருகிலே நெருப்பை கட்டி அதை சுற்றி உட்கார்ந்தபோது பேதுருவும் அவர்கள் அருகிலே உட்கார்ந்தார். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்து கண்டு அவனை உற்று பார்த்து, இவரும் அவனுடன் என்றார். அதற்காக ஸ்திரீயே, அவனை அறியும் என்று மறுதளித்தான். சற்று நேரத்திற்கு முன்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அப்படி வேகம் என்றான். அதற்கு பேதுரு, மனிதனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரம் கழித்து வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே நீயும் அவனே, இவனும் அவனோடு இருந்தான், இவன் கடியிருந்தான் என்று காணித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்கிறதை அறியும் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கொடுத்து. அப்போது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுருவிலே கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா கூட பேதுரு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை சோதிக்கும் பொழுது, அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது கிளியரா சொல்லிட்டா நீ என்ன மறுதளிப்ப அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு பயத்தினால அப்படிப்பட்ட ஒரு பாவமான காரியத்தை அவன் வந்து பண்ணிட்டான். ஆனா அதுவே அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 18 இருந்து 20 வரைக்கும் வாசிக்கும் பொழுது பேதுருக்கும் யோவானுக்கும் இப்படிப்பட்ட திரும்பவும் ஒரு சோதனைகள் வருது. ஆனா அந்த சோதனைகள் இருந்து அவருங்க ஜெயிச்சிட்டாங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 18 இருந்து 20. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதிரித்தமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் கூடாதே என்றார்கள். சோ இதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்ச அதே பேதுரு, அதே பிரதான ஆசிரியர்கள் முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேதுருவும் யோவானும் இன்னும் தைரியமா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து பேதுருவும் யோவானையும் மிரட்டுறாங்க. இனி இயேசு கிறிஸ்து நாமத்தை யார் இடத்துலயும் நீ வந்து பிரசங்கிக்க கூடாது, அவரை பத்தி நீங்க யாருக்கிட்டையும் நீ வந்து புகழ்ச்சியா நீ பேசக்கூடாது அப்படின்ட்டு பேதுருக்கும் யோவானுக்கும் கட்டளையிடுறாங்க. ஆனா அதுக்கு வந்து பேதுருவும் யோவானும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மனுஷங்களுக்கு செவி கொடுக்கறதை காட்டிலும், அதாவது உங்களை மாதிரியான மனுஷங்களுக்கு நான் செவி கொடுக்கறதை காட்டிலும் தேவனுக்கு செவி கொடுக்கறதே எங்களுக்கு மேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் விசுவாசத்துல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அங்கேயும் வந்து ஒரு சோதனை வருது. அவங்க நினைச்சிருந்தா ஐயோ அவங்களுக்கு பயந்து விலகி ஓடி இருக்கலாம். ஏசுவா எனக்கு யாருன்னே தெரியாது, நான் இனி அவரை பத்தி நான் வந்து பாத்தீங்கன்னா பிரசங்கிக்க மாட்டேன், அவரை பத்தி நான் சாட்சி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு பயந்து விலகி ஓடி இருந்திருக்கான். ஆனா அவங்க அப்படி பண்ணல. அந்த இடத்துல அவர்களுடைய விசுவாசம் காப்பாற்றப்படுகிறது. அந்த இடத்துல ஒரு சோதனைகள் அவருக்கு வந்தாலும், பேதுருக்கும் யோவானுக்கும் வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து அவர்கள் விடுதலை ஆகிறார். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் வரும்போது நீ இயேசு கிறிஸ்துவ குறித்து இங்க பிரசங்கிக்காதப்பா, நாமளா தேடி போய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை வலுக்கட்டாயமா பிரசங்கிக்கல. அவர்களுக்கு ஓகே அப்படின்னா தான் நம்ம கர்த்தருடைய வசனத்தை எடுத்து சொல்றோம். கர்த்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய இருதயத்தை மாற்றக்கூடியவரா இருக்கிறார். நாம ஞானஸ்நானம் எடுங்க அப்படின்ட்டு நாம சொல்லதான் முடியும், அவர்களை நம்ம வந்து வற்புறுத்த முடியாது. கர்த்தருடைய இருதயத்தை தான் கர்த்தர் தான் அவங்களுடைய இருதயத்தை மாற்றக்கூடியவரா திறக்கக்கூடியவரா இருக்கிறார். நாம யாரையும் போயிட்டு ஒருத்தவங்களை போயிட்டு வற்புறுத்தி ஞானஸ்நானம் விடுங்க அப்படின்ட்டு நாம வந்து சொல்ல.
அதாவது இங்க நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாவத்துக்கு உண்டான ஒரு சோதனையில பேதுரு வந்து விழுந்து போறான். இருந்தாலும் கர்த்தர் வந்து மன்னிக்கிறார். இரண்டாவது சோதனையில இரண்டாவதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சோதனை அவனுக்கு வருது. இருந்தாலும் அவன் தைரியமா இருந்து அந்த சோதனையை வந்து மேற்கொள்கிறான். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது ஆகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு பழைய ஏற்பாட்டுல. யோசுவா 7ஆம் அதிகாரம் வசனம் 20-21. யோசுவா 7ஆம் அதிகாரம் வசனம் 20-21. மீதியா இருந்து உனக்கு தப்பி ஒழித்துக் கொள்கிறவர்களும் யோசுவா 7ஆம் அதிகாரம் வசனம் 20-21. அப்பொழுது ஆகான் யோசுவாக்கு பிரதிருத்தமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறைவான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசுவா இஸ்ரேல் மக்களை வந்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஸோ அப்படி வழி நடத்தி கொண்டு வரும்பொழுது ஆயி பட்டணம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கிற மக்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் ஒரு போர் நடக்குது. ஆயி பட்டணத்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலை காட்டிலும் ரொம்ப அவங்க வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இஸ்ரேல் மக்களை அவங்க வந்து வீழ்த்த முடியல. ஏன்னா ஏன் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக ஆகான் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக ரீதியான பொருளை பொருளெல்லாம் இச்சித்து அவனுடைய கூடாரத்துல பதுக்கி வச்சிருக்கான். யோசுவாக்கு ஒரே கேள்விக்குறியா இருக்கு. என்னடா, நான் ஆளுங்களை அனுப்புறேன், அவங்க வந்து ரொம்ப எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருக்காங்க, இருந்தாலும் நாம ஏன் வந்து தோத்துட்டு போயிட்டு இருக்கோம், நம்ம ஆளுங்க ஏன் செத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல அவன் மன்றாடி ஜெபிக்கும் பொழுதுதான், உங்கள ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவம் பண்ணியிருக்கான், அந்த பாவத்தை நீ அவன் இடத்துல இருந்து எடுத்து போட்டா மட்டும்தான் உனக்கு கண்டிப்பா நான் வந்து விடுதலையை கொடுப்பேன், வெற்றியை கொடுப்பேன் அப்படின்ட்டு யோசுவாவின் இடத்துல சொல்றாரு. அப்போ சீட்டு குலுக்கி போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆகான் பேர்ல விழுது. அப்போ ஆகான் வந்து தன்னுடைய குற்றத்தை வந்து ஒத்துக்கொண்டது மாத்திரம் இல்லாம அவனையும் சரி அவன் குடும்பத்தாரையும் சரி எல்லாரையும் சேர்த்து கொளுத்தி போட்டுறான். கொளுத்தி போட்டதுக்கு பிறகுதான் தேவனுடைய கோபம் அவர்கள் மேல இருந்து போச்சு. அதன் பிறகு அவர்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கிறார். இது வந்து பாத்தீங்கன்னா கண்களின் இச்சை. இது வந்து எப்படிப்பட்ட இச்சைக்குள்ள வருது, எப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்குள்ள வருது? கண்களின் இச்சை. பார்க்கிற எல்லாத்தையும் அனுபவிக்கணும், கிரீடி, எனக்கு இன்னும் வேணும். கர்த்தர் இவ்வளவு நமக்கு கொடுத்திருக்கிறார், அன்னன்னைக்கு தேவையானது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. இருந்தாலும் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வர்றது கிடையாது. இன்னும் எதிர்பார்க்கிறாங்க, நமக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களா. அப்படி இருக்கக்கூடாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆகானுக்கு நேர்ந்த சம்பவத்தை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கிரீடினஸ், பேராசை, பொருளாசை பட்டோம் அப்படின்னா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, நித்திய ஆக்கினை தான் நமக்கு. யூதாஸ் காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா இதே பணத்திற்காகவும் பதவிக்காகவும் இயேசு கிறிஸ்துவ 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான். அது கர்த்தர் கொடுக்கிற சோதனை. அவனே போய் விழுந்துட்டான். மத்திய 26ஆம் அதிகாரம் வசனம் 14-16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது 30 வெள்ளி காசுக்காக இயேசு கிறிஸ்து விற்கப்பட்டார், காட்டி கொடுக்கப்பட்டார். அவருடைய உயிருடைய மதிப்பு பாரு. நம்ம உலகத்துல இருக்கிற எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்த்தவருடைய, நமக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவருடைய விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 வெள்ளி காசு தானா பாருங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவமான செயல். அவனும் சோதிக்கப்பட்டான், அதனால அவன் விழுந்து போயிட்டான், அது அவனுக்கு பாவமா எண்ணப்பட்டது. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து எதை குறிச்சு வாசிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏவாள், காயின், தாவீது, ஆகான், யூதாஸ் காரியத்து, பேதுரு,
இப்படிப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சோதனை குறித்து நம்ம வந்து வாசிச்சோம். இப்ப நம்ம வாசிக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற சோதனைகள். நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம இப்ப தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் வசனம் 1-18 வரைக்கும் வாசிக்கும் பொழுது உங்க எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன், ஆபிரகாம் வந்து தேவன் வந்து அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரனை ஈசாக்க வந்து பலி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்ததிய கொடுக்கிற சொன்ன தேவன் இப்ப ஈசாக்க பலி கொடுக்க கேட்டிருக்கிறார். அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவன் நான் என் மகனை குத்தி கொன்னு போட்டு பலி கொடுத்தாலும் பிதாவாகிய தேவன் அவரை என்ன ஈசாக்கை திரும்பி எனக்கு உயிரோட எழுப்ப பண்றதுக்கு கர்த்தருக்கு எல்லா தகுதியும் இருக்கு, எல்லா வல்லமையும் இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியத்துல அவன் அப்படி பண்ணான். அப்போ அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு உறுதியா இருந்திருக்கும் பாருங்க. என்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்ட்டு சொன்ன தேவன் ஈசாக்கை பலி கொடுன்னு சொன்னாலும் கூட, சொல்லியிருந்தாலும் கூட, அவனை நான் கொன்னு போட்டு பலியை கொடுத்தாலும் கூட அவர் அவனை உயிரோட எழும்ப பண்ணி எனக்கு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தினால தன்னுடைய மகனை, அன்பா நினைச்ச மகனை கொன்னு போடுறதுக்கு பலி கொடுக்கறதுக்கு அவன் துணிஞ்சான். அதுதான் ஆபிரகாமினுடைய விசுவாசம். இந்த சோதனையில ஆபிரகாம் வந்து ஜெயிச்சான், விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்ட்டு சொல்றோம். அடுத்த ஒரு சோதனை வந்து பிதாவாகிய தேவன் யோசேப்புக்கு கொடுக்கிறார். நிறைய ஆண்கள் வந்து இந்த சோதனை வந்தா விழுந்து போயிடுவாங்க இந்த உலகத்துல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சோதனையில் இருந்து கூட யோசேப்பு ஜெயிச்சான். அது என்ன அப்படின்னா, போத்திபார்ன்னு சொல்லிட்டு யோசேப்பு வந்து பாத்தீங்கன்னா எகிப்துக்கு அடிமையா போறான். அவங்க அண்ணன்மார்கள்லாம் வந்து அவனை 40 வெள்ளிக்காசுக்கு வந்து வித்து போட்டுட்டாங்க, எகிப்தின் அடிமைதனத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா யோசேப்பு வந்து எகிப்தின் அடிமைதனத்துக்கு போறாரு. ஸோ அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா போத்திபாருடைய வீட்டுல வந்து அவர் வந்து அடிமையா இருக்கிறாரு, வேலை செய்யறாரு. அந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு முறையில அணுகுறாங்க. அதுக்கு யோசேப்பு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இடம் கொடுக்காமல் அந்த சோதனையில இருந்து எப்படி ஜெயிக்கிறான்னு பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனம் 9 நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனம் 9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்க, இங்க ஒரு சோதனை வருது. அந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் இடத்துல தப்பான முறையில அணுகுறாங்க. என் கணவன் வந்து வெளியே போயிட்டான், வா நம்ம உல்லாசமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசேப்பு வந்து அணுகுறாங்க. யோசேப்பு வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு உண்மை உள்ளவனா இருந்தான். அந்த போத்திபாருக்கு மட்டும் அவன் உண்மையா இல்லை. அந்த போத்திபாருக்கு மட்டும் அவன் உண்மையா இல்லை, தேவனுக்கு முக்கியமா அவன் வந்து உண்மையா இருக்கிறதுனால, கர்த்தரை எல்லாமே பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பயத்தினால அவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு பாவமான காரியத்துல இருந்து விடுபடுறான். அந்த சோதனையை ஜெயித்ததுக்கு பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? அந்த சோதனையில இருந்து ஜெயிச்சதுக்கு பிறகு அடிமையா போனவன் அந்த பார்வோன் ராஜாக்கு அடுத்த ஒரு ஆளா வந்து நியமிக்கப்படுறான். யோசேப்பு என்ன சொல்றாங்களோ அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் கேட்க ஆரம்பிச்சாங்க, அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நேரிடுகிற ஒரு சின்ன சோதனையா இருந்தாலும் சரி, பெரிய சோதனையா இருந்தாலும் சரி, இப்படி நாம நேர்மையா நம்ம வந்து நடந்து கொண்டோம் அப்படின்னா, எல்லாருக்கும் உண்மையா நடந்து கொண்டோம் அப்படின்னா, முக்கியமா தேவனுக்கு நம்ம பிரியமுள்ளவர்களா நடந்தோம் அப்படின்னா, யோசேப்பை உயர்த்தினா அதே தேவன் நம்ம இடத்துல இப்போ நம்ம கூட இருக்கிறார். யோசேப்பு தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டான் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக. ஆனா
யோசேப்பை வழி நடத்தின அதே தேவன் இப்போ நம்ம கூட இருக்கிறார், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் கூட இருக்கிறார். நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க சோதிக்கப்படும் போது அதுல இருந்து நீங்க ஜெயிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அபரிவிதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். உலகத்தாருக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்ததுன்னா தேவனுடைய குமாரனுக்கும் சோதனை வந்தது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் நம்ம வந்து வாசிக்க தேவையில்லை, இருந்தாலும் சொல்றேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 1-11 வரைக்கும் நம்ம வந்து வாசிக்கும் பொழுது சாத்தான் வந்து சோதிக்கிறான் இயேசு கிறிஸ்துவ. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வசனத்தை வாசிச்சோம். என்ன அப்படின்னா அந்த வசனத்தையும் இந்த வசனத்தையும் புடிச்சுக்கோங்க கையில. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 16 இருக்கிற 3 காரியங்கள், மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இந்த 3 விஷயத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவ 3 சோதனைகள் பிசாசு வந்து பாத்தீங்கன்னா இங்க பண்றான். மாம்சத்தின் நிச்சயம் 5வது வசனம், அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் அதுக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா 3வது வசனம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 3ல சோதனைக்கான அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாக்கும்படி சொல்லும் என்றான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, இது ஃபர்ஸ்ட் எடுத்தனே வந்து பாத்தீங்கன்னா மாம்சத்தின் இச்சையை கொண்டு இயேசு கிறிஸ்துவ வந்து சோதிக்கிறான். அதுக்கு அந்த அந்த இடத்துக்கு அவர் போறதுக்கு முன்பாக 40 நாள் அவர் வந்து உபவாசம் இருக்கிறார். ஒரு நாள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம இருந்தாலே நமக்கு அடுத்த நாள் வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் ஒரு வேளை 2 வேளை சாப்பிடாம இருந்தாலே நைட்டு நமக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இயேசு கிறிஸ்து 40 நாள் சாப்பிடாம இருந்து ஒருத்தன் வந்து சோதிக்கும் பொழுது அவருக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சோதனையில் இருந்து கூட இயேசு கிறிஸ்துவானவர் ஜெயிக்கிறார். தேவனுடைய வசனத்தை கொண்டு ஜெயிக்கிறார். தேவனுடைய வாயிலிருந்து அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது மாம்சத்தின் இச்சை. அந்த இச்சையை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பிசாசு சோதிக்கிறான். 5வது வசனம், அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்துக்கு உப்பரையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு. பாருங்க, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனத்தின் பெருமையில வரும், மாம்சத்தின் நீச்சையிலையும் வரும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்களே, இந்த மாதிரி நீங்க மேல இருந்து கீழே குதிச்சா கூட உம்முடைய தூதர்கள் வந்து ஏந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதையார்ப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே என்றார். தேவனுடைய வசனத்தை கொண்டே அவர் வந்து சாத்தானை வந்து ஜெயிக்கிறார். சோ 2வது சோதனையும் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் ஜெயிக்கிறார். அந்த 2வது சோதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிச்சபடி மாம்சத்தின் இச்சையிலையும் அடங்கும், அது ஜீவனத்தின் பெருமையிலும் அப்படிப்பட்ட ஒரு சோதனை அடங்கும். கடைசி ஒரு சோதனை வருது பாருங்க. மறுபடியும் 8வது வசனம், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பொழுது சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. 3வது வசனம், 3வது சோதனை வந்து பார்க்கும் பொழுது ஜீவனத்தின் பெருமை, கிரீடினஸ். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே என்னதான் வந்து ஒரு பெரிய ஆளா நினைக்கணும். இந்த மாதிரி நிறைய பேர் நமக்குள்ளே இருக்கு. நான் தான் பெரிய ஆளா காமிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இங்க நமக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி நம்ம இல்லாம நம்மளை நாமே தாழ்த்தணும். இங்கேயும் பிசாசு வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்றான் பாருங்க. நீ என்ன தாள வீழ்ந்து வணங்கினா எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் அப்படின்ட்டு உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் அவர்களின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ என்னை சாஷ்டமா விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இப்ப யாராச்சும் வந்து நான் உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன், இல்லைன்னா 10 கோடி ரூபாய் தரேன், 100 கோடி ரூபாய் தரேன், நீ இயேசு கிறிஸ்துவே இல்லை
அவர் விசுவாசிக்க மாட்டேன், அவர் வந்து பாத்தீங்கன்னா பிதாவினுடைய குமாரனே இல்லை அப்படின்ட்டு அறிக்கையிடு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 100 கோடி ரூபாய் நான் சும்மாவா? நம்ம வாழ்க்கையில ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் கூட 1 கோடி ரூபாவை தாண்டதே பெரிய விஷயம். ஒருத்தர் நமக்கு வந்து 100 கோடி ரூபாய் தரன்றான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? யோபுடைய மனைவி சொன்ன மாதிரி தேவனை தூஷித்து அந்த 100 கோடி ரூபாவை நம்ம பெற்றிருப்போமா? உலகத்தார் அப்படி பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை ருசித்து பாராதவர்கள் அப்படி பண்ணுவாங்க. எந்த ஒரு சூழலையும் நாம அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. ஏன்னா சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்துவ அப்படிப்பட்ட ஒரு சோதனையில உள்ள தள்ளுறான். இயேசு கிறிஸ்துவ அவனை விழுந்து அவனுக்கு வந்து பணிஞ்சு அவனை வேண்டி அந்த ஐஸ்வர்யத்தை அவர் பெற்றுக்கொண்டாரா? கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் 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 ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரமே நம்ம வந்து ஆராதனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்ற அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்ற. யாரு என்ன நம்மளை வந்து விலை கொடுத்து வாங்கினாலும் நம்ம யாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுத்துடாதீங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அவரை விட்டு நான் விட்டு பின் வாங்கவே மாட்டேன். யோபுக்கு நேரிட கஷ்டம் நமக்கு நேரிட்டது அப்படின்னா நம்ம எப்பயோ தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கோம். யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது மனைவி சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விட, இதுக்கு மேலே நீங்க தேவனை பிடிச்சுக்கிட்டு இருக்க, தேவன் இடத்துல நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ? இப்ப நம்ம நல்லா இருப்போம், சந்தோஷமா இருக்க. கர்த்தர் நமக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார், நல்ல இருக்கிற இடம் கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு உடையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். அதே சமயத்துல கர்த்தர் நமக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தாலும் கொடுத்தாலும், நல்ல ஒரு பெரிய சோதனை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் நாம அந்த விசுவாசத்துல விழுந்து போக கூடாது. அதே சமயத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நம்ம பொன்னாக விளங்கணும். நம்ம சோதிக்கப்பட்ட பிறகு நம்ம வந்து பொன்னாக விளங்கணும். பொண்ணு எப்படி பொன்னாக விளங்கும்? அது வந்து எப்போ அக்னியில போட்டு அதை புடமிடுறாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அது நல்ல ஒரு பொண்ணா வளரும். அக்னியிலே போடாம அப்படி இருந்தோம்னா அது கருப்பா தான் இருக்கும். அது ஒண்ணுத்துக்குமே உதவ. அக்னியில போனாதான் அது வந்து பாத்தீங்கன்னா பொண்ணாக விளங்கும். நாமளும் சோதிக்கப்பட்டாதான் அந்த சோதனையிலிருந்து நம்ம ஜெயிக்கும் பொழுதுதான் நம்ம தேவனுக்கு பிரியமுள்ளவர்களா நம்ம வந்து நடக்க முடியும், இருக்க முடியும். சோ நம்ம இன்னைக்கு நிறைய காரியங்களே வந்து வாசிச்சோம். சாத்தான் கொண்டு வருகிற சோதனை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மாதிரியான விஷயங்களை நமக்குள்ள இருந்தா அது இம்மிடியட்டா அது எடுத்து போட்டுருங்க. அது நம்ம அழிவுக்கு தான் கொண்டு போகும். நித்திய ஜீவனுக்கு அது வழி வகுக்கவே வகுக்காது. கர்த்தர் சோதிக்கிறார், ஆனா அவர் புல்லாங்கனால சோதிக்க மாட்டார் யாரையும். நம்ம கெட்டு போகணும், நம்ம பாவத்துல கொண்டு போய் விழுதணும், நமக்கு 2வது மரணம் கண்டிப்பா கிடைக்கணும், நித்திய ஆகனை கிடைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமே கிடையாது. நல்லா யோசிக்கோங்க. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். கர்த்தர் நமக்கு நல்லதையும் கொடுத்திருக்கிற, கெட்டதையும் கொடுக்கிறார். மனுஷனா தேடி போய் கெட்டதை தேடி போறான். கெட்டதை விதைச்சா கெட்டதுதான் நடக்கும். கெட்ட விதை வந்து எப்பவுமே நல்ல கனியை கொடுக்குமா? நல்ல மரத்தை கொடுக்குமா? அதுல இருந்து நல்ல கனியை கொடுக்குமா? கொடுக்காது. ஒரு கெட்ட விதையானது, கெட்ட மரமானது கெட்ட கனியை தான் கொடுக்கும். இதே நல்ல கனியை, நல்ல மரத்தை நீங்க வந்து விதைச்சிங்க அப்படின்னா, வளர்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க நல்ல கனியை எதிர்பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து கெட்டதை சொல்லி கொடுத்தா அவங்க கெட்டதை தான் பிடிச்சிப்பாங்க. நல்லதை சொல்லிக் கொடுங்க சிறு வயது முதல் கொண்டு. நாம வாழ்ந்த வாழ்க்கையை தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா இந்த சோசியல் மீடியா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருந்தோம். நம்மளுடைய இந்த ஜெனரேஷன்ல தான் எல்லாமே இந்த சோசியல் மீடியா எல்லாமே வந்துச்சு. நிறைய விஷயங்களை நம்ம வந்து பாவத்துல வந்து மூழ்கிறதுக்கு, தேவனை விட்டு பின்வாங்கிறதுக்கு ஏதுவா இருக்கு. ஈஸியா நம்ம வந்து தேவன இடத்துல இருந்து நேரம் செலவழிக்காம மற்ற தேவையில்லாத காரியங்களை செலவழிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு.
சாத்தான் நம்மளை வஞ்சித்து போடுவதற்கு ஈஸியா இருக்கு. சோதிக்கப்படாதிருங்கள், விழித்திருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றான். ஸோ நாம பாத்தீங்கன்னா சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. தொடர்ந்து ஜெபிங்க. நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய குடும்பத்தார், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய கணவன்மார், இந்த மாதிரி யாருமே பாத்தீங்கன்னா கெட்டு போயிடக்கூடாது. எல்லாருமே நித்திய ஜீவனை அடையணும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடைய நம்ம தேவனால் சோதிக்கப்படும் போது அந்த சோதனையில இருந்து விடுபடுவதற்கு தேவனிடத்துல ஜெபிங்க. அவர் நல்ல ஒரு போக்கை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயத்துல சாத்தான் கொண்டு வருகிற சோதனை உங்களுக்கு பாவத்தை கொண்டு வரும், மரணத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு மரணத்திலிருந்து நம்ம விடுபடுவதற்காகவும் நம்ம தேவனிடத்துல ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.